சகல கடன் உடையும் தேவன் செய்கிற விடுதலை. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று நீ சுமந்து நிற்கும் பாரம் என்ன? கடன், கவலை, அழுத்தம், இரவு தூக்கம் போகச் செய்த வலி. தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே, நீ எவ்வளவு நாள் இந்த பாரத்தை சுமப்பாய்? வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாவான். நீதிமொழிகள் 22:7. ஆனால் இன்று இயேசு சொல்கிறார், நீ அடிமை அல்ல, நீ என் பிள்ளை. சகோதரனே, கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை அல்ல. அது நம்பிக்கையை உடைக்கும், சந்தோஷத்தை களைக்கும், ஜெபத்தையே சுமையாக்கும். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம் தேவன் சகல கடன் உடைய தேவன். இயேசு சொன்னார், என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், சுமை சுமந்தவர்களே, நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன். மத்தேயு காலை 11:28. இன்று அந்த சுமை, உன் உன் வட்டி, உன் கடன் அழைப்புகள், உன் கண்ணீரோடு கலந்த பயம், அனைத்தையும் அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடலில் சிக்கியபோது, முன்னால் கடல், பின்னால் எதிரி. அப்போது தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதே, நான் வழி செய்கிறேன். கடல் பிரிந்தது. அதேபோல் இன்று உன் நிதி தடையும் பிரியப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐசுவரியத்தை தரும், அதோடு துக்கம் சேர்க்க மாட்டார். நீதிமொழிகள் காலை 10:22. இது மனிதன் தரும் செல்வம் அல்ல, வட்டியோடு வரும் பணம் அல்ல, துக்கமில்லாத தேவனின் ஆசீர்வாதம். சகோதரியே, நீ கடனை நினைத்து அழுத இரவுகள் தேவன் மறக்கவில்லை. சகோதரனே, நீ அமைதியாக ஜெபித்த அந்த கண்ணீரை அவர் எண்ணியிருக்கிறார். இன்று இயேசு சொல்கிறார், இனி தாமதமில்லை, விடுதலை தொடங்குகிறது. நீ நினைக்கிறாய், எப்படி முடியும்? என் வருமானம் போதாது, வழியே தெரியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், வழி இல்லாத இடத்தில் நான் வழி செய்வேன். ஏசாயா 43:19. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஒப்பந்தம், ஒரே ஒரு உதவி, ஒரே ஒரு திருப்பம், உன் முழு கடனை முடிக்க தேவனுக்கு போதும். இன்று இந்த வார்த்தையை நம்பி சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. சங்கீதம் 23:1. குறைவு இல்லை, கடனிலும் இல்லை, சமாதானத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை. ஜெபிப்போம். கர்த்தாவே இயேசுவே, என் கைகளில் இல்லை, ஆனால் உன் கைகளில் எல்லாம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் உள்ள சகல கடனையும், சகல நிதி தடைகளையும் இன்று உமது வல்லமையால் உடையச் செய். என்னை அடிமையாய் அல்ல, ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். இன்று தொடங்கி உன் வாழ்க்கையில் விடுதலை ஆரம்பம். நம்பு, ஜெபி, சாட்சி சொல்வாய்.